கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறாராம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாத தேவன் அடிமைத்தனத்தின் ஆவியையும் நமக்கு கொடுக்கவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டோம் என்று சொன்னால் நாமே தேவனுடைய புத்திரர்கள். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவின் அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்மை முதல் வைத்து செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஐயா, உம்மை மட்டும் பிரியப்படுத்தி வாழ கிருபைதாரும், உமக்காக வாழ கிருபைதாரும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உம்மை எப்பொழுதும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.